Hi guys, in the last video we have seen the concept of equation of line in 3 dimension followed by equation of plane in 3 dimension. Now we will see some more important points. These points are very helpful while solving problems. So actually coordinate system la problems கேக்குறது ரொம்ப rare, but without understanding coordinate system you cannot expect questions to be solved in vector calculus or in Maxwell equation or in electromagnetic waves or transmission line or waveguides across. Okay, இது தெரியலனா waveguides across transmission line electromagnetic waves Maxwell equation ஒரு क्वेश्चन கூட சால்வ் பண்ண முடியாது. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகேவா, இப்போ நம்ம எடுத்துக்கிற எல்லா பேராமீட்டரும் கான்ஸ்டன்ட் அப்படின்றப்ப ஓகேவா, when all three parameters are constant, நம்ம எடுத்துக்கிற எல்லா பேராமீட்டர்ஸும் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் இது எதை ரெப்ரசென்ட் பண்ண பார்த்தீங்கன்னா இட் வில் ரெப்ரசென்ட் பாயிண்ட். நம்ம எடுத்துக்கிற எல்லா பேராமீட்டரும் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் அது எதை ரெப்ரசென்ட் பண்ணுங்க, பாயிண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணணும். சரியா சார்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு மேலே நீங்கள் வீட்டோடைய செவுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிளாக புரியும். ஓகேவா, வீடோடைய செவுரோடைய ஒரு கார்னர் எடுத்துக்கோங்க, அங்கேருந்து எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு வேல்யூ, ஒய் ஆக்சிஸில் ஒரு வேல்யூ, செட் ஆக்சிஸில் ஒரு வேல்யூ. இப்போ இந்த மூணு வேல்யூ பிளாட் பண்ண என்னன்னு பாருங்கள். இப்போ என்னோடய வீட்டோட செவரு எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து 1, ஒய் ஆக்சிஸ்லேருந்து அப்போ 1ன்றப்ப என்னதுங்க இப்படி ப்ரொஜெக்ட் ஆகும். அடுத்து ஒய் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா 4 இப்படி இதாகும். ஓகே, ஜெட் ஆக்சிஸில் பார்த்தீங்க அப்படின்னா 5. ஓகே, அப்போது இது அப்படியே இங்கே ட்ராக் பண்ணிங்கன்னா, இது அப்படியே இங்கே ஸ்லைட் பண்ணிங்கன்னா இங்கே இந்த காற்றுல மிதக்கும் இந்த பாயிண்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம உட்காந்துட்டு இருக்கிற இடம்னு வச்சுக்கோங்க, அதுதான் இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அப்போ எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுங்க, இப்போ அந்த மூணு பாயிண்ட்டுமே எக்ஸில் ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டு, ஒயில் ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டு, ஜெட்டில் ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட், இது மூணுத்தையும் எட்டு வந்து ஒரு இடத்துல கன்வெர்ட் பண்ணினா என்ன ஆகும், இட் வில் ரெப்ரசென்ட் ஏ பாயிண்ட். ஓகேவா, இட் வில் ரெப்ரசென்ட் ஏ பாயிண்ட். திரும்ப சொல்கிறேன், வீட்டில் இருக்கிற சைடு செவ்வறு ஏதோ ஒரு சைடு ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ். இதிலிருந்து எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ஒரு டைரக்ஷன், ஒய்லேருந்து 1, செட்லேருந்து 1. அப்படி எழுதும்போது இந்த மூணுமே கான்ஸ்டண்ட்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம உட்காந்துட்டு இருக்கிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதோ இடத்துல உட்காந்துட்டு இருப்பீங்களே, இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிற அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இட் ரெப்ரசென்ட்ஸ் ஏ பாயிண்ட். பிகாஸ் நீங்கள் மூவ் ஆகலை, எக்ஸ்லேருந்து ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டில் டிஸ்டன்ஸில் இருக்கீங்க, ஒய்லேருந்து ஒரு ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸில் இருக்கீங்க, ஜெட்லேருந்து ஒரு ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸில் இருக்கீங்க. அப்போ இது மூணுமே ஒரு ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸ் இருந்தால் இட் வில் ரெப்ரசென்ட் ஏ பாயிண்ட். சரியா? நவ் லெட்ஸ் கோ ஃபார் செகண்ட். when 2 parameters are constant, 2 parameters கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா, சார் 2 parameters கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் when 2 parameters are constant it will represent a curve. It will represent a curve. How sir? It will represent a curve. How sir? புரியல சார். வெரி சிம்பிள் சார். ஒன்றும் இல்லை, 2 பாயிண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறேன், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். லெட் அஸ் see. இப்போது எக்ஸையும் 0 பண்ணிடுறேன், ஒய்யும் 0 பண்ணிடுறேன். ஓகேவா, எக்ஸையும் 0 பண்ணிடுறேன், ஒய்யையும் 0 பண்ணிடுறேன். ஓகேவா, அப்போது எக்ஸையும் 0 பண்ணிவிட்டேன் அந்த கிராஃபில், இதையும் 0 பண்ணிடுறேன். இது எக்ஸ், இது ஒய்னு இசட்னு எடுத்துப்போம். எக்ஸையும் 0 பண்ணிடுறேன், ஒய்யும் 0 பண்ணிடுறேன். அப்போ என்ன ஆகுதுங்க, ஜெட் ஆக்சிஸ் மட்டும் இருக்குமா, இட் வில் ரெப்ரசென்ட் ஜெட் ஆக்சிஸ். இதுவே ஒய்யும் எக்ஸையும் ஜெட்டையும் 0 பண்ணுறேன், அப்போ இதை ரெப்ரசென்ட் பண்ணோம், இட் வில் ரெப்ரசென்ட் ஒய் ஆக்சிஸ். சிமிலர்லி ஒய்யையும் ஜெட்டையும் 0 பண்ணுறேன், அப்போ இதை ரெப்ரசென்ட் பண்ணுங்கள், இட் வில் ரெப்ரசென்ட் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, இட் வில் ரெப்ரசென்ட் எக்ஸ் ஆக்சிஸ். இப்போது 0 பண்ணால் என்ன ஆகுது, ஒரு ஆக்சிஸ்க்கு பதிலாக இன்னும் ஒரே ஒரு ஆக்சிஸ் மட்டும் இருக்கும், அதாவது ஒரு லைன் மட்டும் கிடச்சிருக்கு. இப்போது அப்படியே பாருங்கள், லைன் இஸ் நத்திங் பட் ஏ கர்வ். ஓகேவா, லைன் இஸ் நத்திங் பட் ஏ கர்வ். இப்போ இது இன்னும் கொஞ்சம் அப்படியே ப்ரீஃபாக போகலாம் பாருங்கள். லெட் அஸ் see that if நான் 0 பண்ணுறதுக்கு பதிலாக லெட் மீ டேக் ஏ பாயிண்ட். ஓகேவா, நான் 0 பண்ணேன், அப்போ எனக்கு என்னதுங்க, ஒரு லைன் மட்டும் பெண்டிங் இருக்கும். அந்த ஒரு லைன் இஸ் நத்திங் பட் என்னதுங்க, கர்வ். லைன் இஸ் நத்திங் பட் ஏ கர்வ். ப்ரீவியஸ் சொன்னேன். பிளேன் இஸ் சர்ஃபேஸ். பிளேன் கர்வ் கிடையாது, பட் லைன் இஸ் ஏ கர்வ். ஞாபகம் வச்சுக்கோங்க, லைன் இஸ் ஏ 2 dimensional கர்வ். ஓகேவா, லைன் இஸ் ஏ 2 dimensional கர்வ், பட் பிளேன் இஸ் ஏ சர்ஃபேஸ், இட் இஸ் நாட் அ கர்வ். ஓகேவா, ஸோ இது இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியறதுக்காக ரொம்ப சார் ட்ரிபிளிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லைன் சார்ஜ் கர்வ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தெரிஞ்சாகும். ஓகே, ஃபார் x = 3, y = 4, x = 3. இப்போ பாருங்கள், இது எக்ஸு, இது ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஓகே, உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இங்கேயே எடுத்துக்கிறேன். சரி, இது உங்களை நான் புரிய வைக்கணும். அப்போ நீங்கள் 3 dimensional படித்தா மட்டும் அது புரியும். ஓகேவா, பட் 3 dimension என்ன பண்ணுறேங்க, ஸோ ஸ்க்ரீன் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன். see here,
எக்ஸ் ஈக்குவல் டு 3னா இங்கே இருக்கும், ஒய் ஈக்குவல் டு 4னா இங்கே இருக்கும். அப்போ இது ரெண்டும் எங்கே ஆகுங்க, இங்கே ட்ராக் ஆகுமா, இந்த பாயிண்ட்டில் ட்ராக் ஆகும். இந்த பாயிண்ட் பாருங்கள், இட் வில் ரெப்ரசன்ட் இங்கேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா, இஃப் ஐ ட்ரா லைன் வாட் வில் இட் லுக் லைக், திஸ் லைன் ஐ ஹேவ் ட்ரான் இப்படி போகுமா, இது பூமிக்குள்ளேயும் போகும், வானத்தை நோக்கி போகும். திஸ் லைன் இஸ் parallel to z axis. If x equal to 3, y equal to 4, it represents a line parallel to z axis. It represents a line parallel to z axis. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, தரையிலேருந்து நின்று பார்க்குற கணக்கு தான். தரையில் வந்து நீங்கள் எங்கே நின்னாலுமே எப்பயுமே z ஆக்சிஸ்க்கு பேரலாக இருப்பீங்க, ஓகேவா. தரையில் நீங்கள் எங்கே நின்னாலுமே z ஆக்சிஸ்க்கு எப்பயுமே பேரலாக இருப்பீங்க, ஓகேவா. சிமிலரி இப்போது x equal to -5, z equal to 0. அப்போ என்ன ஆகுங்க, இப்போ இதை ரெப்ரசன்ட் பண்ணிங்க, எக்ஸோட வேல்யூ -5, ஸோ எக்ஸோட வேல்யூ -5னா இங்கே இருக்கும், z equal to 0னா இங்கே, ஓகேவா. இப்போ எப்படி இருக்குங்க, யூ வில் லை சம்வேர் ஹியர், ஓகேவா. யூ வில் லை சம்வேர் ஹியர், இது ரெண்டுமே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் லை சம்வேர் ஹியர், யூ வில் பி parallel to y axis, ஓகேவா. யூ வில் பி parallel to y axis. It represents line parallel to y axis. A line parallel to y axis. சார் செவ்வறு ஞாபகம் வச்சுக்கோங்க, செவ்வறு தான் 3 டைமென்ஷனல் அனாலிசிஸை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டூல். ஸோ நான் வந்து இஎம்எஃப்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது இப்படி தான். ஸோ நான் வந்து அந்த ஈஸியஸ்ட் மெத்தட் தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நமக்கு 3 டைமென்ஷனாக இருக்கிற ஒரே ஒரு விஷுவலைசேஷன் பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்க செவ்வறு, நம்ம வீட்டுடைய கிரிக்கெட் பாலோ ஃபுட்பாலோ இல்லை வாலிபால் ஏதோ ஒரு கிரிக்கெட் ரவுண்ட் ஆப்ஜெக்ட், ஓகேவா. அதே மாதிரி ஒரு தண்ணி கேனோ இல்லை அப்படின்னா என்னதுங்க, வீட்டில் இருக்கிற சிலிண்டர் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ண முடியுங்க, யூ கேன் நவ் ரெப்ரசன்ட் ஈஸிலி, ஓகேவா. ஸோ அப்போ இங்கே என்ன தெரியுது, 2 பேராமீட்டர் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் இட் வில் ரெப்ரசன்ட் எ லைன். தட் மீன்ஸ் அந்த லைன் வந்து என்னவா இருக்குங்க, லைன் இஸ் எ கவ். மறந்துடுங்க, பிளேன் இஸ் எ சர்ஃபேஸ், லைன் இஸ் எ கவ், ஓகேவா. அது லைனை தான் ரெப்ரசன்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சம்டைம்ஸ் அது வந்து வேறு ஏதாவது இமேஜாக கூட இருக்கலாம். பட் இங்கே வந்து இட் ரெப்ரசன்ஸ் லைன். ஐ ஹோப் இது வரைக்கும் புரிஞ்சுக்க நினைக்கிறேன், டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்து தேர்ட், இப்போது ஃபஸ்ட் என்ன பண்ணோம், 3 பேராமீட்டருமே கான்ஸ்டண்டாக வச்சோம், அப்போ ஒரு பாயிண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. 2 பேராமீட்டர் கான்ஸ்டண்டாக வச்சோம், ஒரு கர்வ் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஒரு பேராமீட்டர் கான்ஸ்டண்டாக வச்சோம் அப்படின்னா இட் வில் ரெப்ரசென்ட் சர்ஃபேஸ், ஓகேவா. தென் 1 பேராமீட்டர் இஸ் கெப்ட் கான்ஸ்டன்ட். சார் 2 கான்ஸ்டண்ட்டாக வச்சா கர்வ், 3 கான்ஸ்டன்ட், சாரி 1 கான்ஸ்டண்ட்டாக வச்சிங்கன்னா இட் வில் ரெப்ரசென்ட் சர்ஃபேஸ். ஸோ when 1 parameter is constant, it will represent a surface. It will represent surface. ஒரு சர்ஃபேஸை ரெப்ரசென்ட் பண்ணணும், சரியா. தட் இஸ் if for example if I make x equal to 0, ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு இமேஜ் போட்டு அது கீழே சொல்லிடுறேன், ஓகே. எக்ஸ் ஒய் இசட், நான் எக்ஸ் லைனை 0 பண்ணிட்டேன், அப்போ என்ன ஆகுங்க, ஒய்செட் இருக்குமா. ஒய்செட் அப்படின்றது என்னதுங்க, பிளேன். சார் இந்த எக்ஸ் லைன் 0 பண்ணிட்டா இந்த ஷேடு இந்த பிளேன் இருக்கும், கரெக்டாக. இஃப் அதை எழுதிடுறேன் கீழே, இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸோட வேல்யூ 0 பண்ணிட்டா எனக்கு என்ன ஆகுங்க, இட் வில் ரெப்ரசன்ட் ஒய்செட் பிளேன். இட் ரெப்ரசன்ட்ஸ் ஒய்செட் பிளேன். சார் வீடு செவ்வறு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. இஃப் ஒய் இஸ் மேடு 0, ஒய் 0 பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகுங்க, இது இந்த லைனை 0 பண்ணிட்டா எக்ஸ் இசட் பிளேனை ரெப்ரசென்ட் பண்ணணும், செட் எக்ஸ் பிளேன். Similarly, z 0 பண்ணிட்டேன்னா it will represents xy plane. If z equal to 0, it represents xy plane. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் z 0 பண்ணுறேன்னு எடுத்துக்கோங்க. நான் z 0 பண்ணிட்டேன், z 0 பண்ணிட்டேன் அப்படின்னா நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், ஒய் ஜெட்டில் ஒய் எக்ஸில் எக்ஸ்ஒயில் உட்காந்துட்ருப்பேன், கரெக்டாக. நான் இங்கே நிற்கல, நான் இங்கே இருக்கேன், எக்ஸ்ஒய் பிளேனில் இருக்கேன், எக்ஸ்ஒய் பிளேனில் இருக்கேன். அப்போது என்னன்னு பாருங்கள், இந்த பிளேனில் தான் நான் இருப்பேன். இந்த பிளேனில் நான் எப்படி, இந்த பிளேன்லேருந்து நான் என்ன பண்ண முடியும், இங்கேருந்து இங்கே வரைக்கும் நான் எப்படி ட்ராவல் பண்ண முடியும், ஓகேவா. ஸோ இந்த பிளேனுக்குள்ளே நான் என்ன பண்ண முடியும், இங்கேருந்து எப்படி வேணும் ட்ராவல் பண்ண முடியும், ஐ கேன் ட்ராவல் எனி டைரெக்ஷன். இதுவே நான் ஜெட்டில் போகணும் அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு வழி தான், நான் எழுந்து நின்னா மட்டும் தான் ஜெட் டைரெக்ஷன் ட்ராவல் பண்ண முடியும், ஓகேவா. அப்போது உங்களால் ஒரு இடத்துல ஃப்ரீயாக ட்ராவல் பண்ண முடியுது அப்படின்னா இட் ரெப்ரசன்ஸ் டேஞ்சென்ட். உங்களால் இன்னொரு பிளேனுக்கு ஒரே வழியில் தான் போக முடியுதுன்னா இட் ரெப்ரசன்ஸ் நார்மல், ஓகேவா. அப்போ இங்கேருந்து என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒய்செட் பிளேன் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஒய் பிளேனில், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்ஒய் பிளேனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஒய் அப்படின்ற சர்ஃபேஸ் நார்மல், இங்கே தான் எப்படி வேணும் ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியும். ஆனால் ஜெட் டைரெக்ஷன் போனால் என்ன பண்ணுங்க, நான் எழுந்து நின்னா மட்டும் தான் நடக்க முடியும்.
நான் எழுதுனா மட்டும் தான் ஒரே ஒரு பாயிண்ட் தான் கிடைக்கும். ஆனால் ஒய்செட்டில் எக்ஸ்ஒயில் எப்படி ட்ராப் பண்ணலாம், எப்படி வேலையும் மூவ் பண்ணலாம், 2 1 4 மூவ் முடியும். ஆனால் ஜெட்டுக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி ஸ்ட்ரைட்டாக நிற்கிறது மட்டும் தான். சரியா? அப்போது எக்ஸ்ஒய் ரெப்ரசன்ஸ் டேஞ்சென்ட், Z ரெப்ரசன்ஸ் நார்மல். ஓகேவா? இஃப் Z = 0, XY ரெப்ரசன்ஸ் டேஞ்சென்ட், Z இஸ் நார்மல். ஓகேவா? ஸோ அப்போ இங்கேருந்து வேறு எழுதலாங்க. ஸோ இங்கேருந்து வேறு என்ன எழுதலாம், ஹியர் YZ இஸ் X = 0னா YZ வந்து டேஞ்சென்ட். நான் அதில் எப்படியும் மூவ் ஆக முடியும். X 0 பண்ணிட்டேன்னா YZல நான் எப்படியும் 2 1 4 மூவ் பண்ணலாம். பட் நான் Xை நோக்கி பார்க்கணும்னு என்னதுங்க, நான் எழுந்து நின்னா மட்டும்தான், இங்கே டேரக்ஷன் இப்படி நின்னா மட்டும்தான். ஓகேவா? X இஸ் டேஞ்சென்ட், சரி X இஸ் நார்மல், YZ வந்து டேஞ்சென்ட், X வந்து நார்மல். இப்போ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா Y = 0 அப்படின்றப்ப X இஸ் Z எக்ஸ்பிளைனில் Z எக்ஸ்பிளைனுக்கு சொன்னோம் அப்படின்னா Z எக்ஸ்பிளைனுக்கு சொன்னோம் அப்படின்னா ZX இஸ் ZXல நான் எப்படி மூவ் பண்ணும், அப்போ ZX இஸ் டேஞ்சென்ட். ஓகேவா? ZX டேஞ்சென்ட் அப்படின்றப்போ Y என்னதுங்க, ஒரே ஒரு பாயிண்ட் தான் வர முடியும், எழுந்து நின்னா மட்டும்தான், அப்போ நார்மல். இதே மாதிரி இதுக்கு எழுதணும் அப்படின்னா XY வந்து டேஞ்சென்ட், XYல நான் 2 1 4 எப்படி மூவ் பண்ண முடியும், Z பிளேன் என்னதுங்க நார்மல், நான் எழுந்து நிற்கிற ஒரே ஒரு பாயிண்ட். நார்மலாக நத்திங் பட் யூனிக் பாயிண்ட்ஸுங்க, ஒரே பாயிண்ட் தான், யூனிக்காக இருக்கும். டேஞ்சென்ட் அப்படின்னா என்னதுங்க, நான் எப்படி வேலையும், அதாவது படுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் படுத்துக்கிற சர்ஃபேஸ் வந்து என்னதுங்க உருண்டுட்டு இருக்கிறீங்க, நீங்கள் எப்படி வேலையும் உருள முடியும், இந்த பக்கம் லெஃப்ட் ரைட்டு முன்னாடி பயணம் எப்படி வேலையும் உருள முடியும். ஆனால் எழுந்து நின்னீங்க அப்படின்னா ஒரே ஒரு பாசிபிலிட்டி, Z ஆக்சிஸை நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு ஒரே பாசிபிலிட்டி என்னதுங்க, உருண்டுட்டே Z ஆக்சிஸ் டச் பண்ண முடியுமா, நோ சார். நீங்கள் எழுந்து நின்னா மட்டும் தான் Z ஆக்சிஸ்க்கு நிற்க முடியும். அப்போ Z ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் உருந்துட்டு இருக்கிற சர்ஃபேஸு, நீங்கள் ஆல்ரெடி ரிமெம்பர் நம்ம உட்காந்துட்டு இருக்கிற சர்ஃபேஸ் வந்து XY பிளேன். அப்போ Z பிளேனுக்கு நீங்கள் ரீச் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஆப்ஜெக்ட் நீங்கள் எழுந்து நின்னால் மட்டும்தான். ஓகேவா? பட் இங்கே உருண்டுட்டு இருக்கிறப்ப XY பிளேன் எந்த டைரக்ஷனில் உருள முடியும். அப்போ XY பிளேன் இஸ் நத்திங் பட் டேஞ்சென்ட், Z ஆக்சிஸ் இஸ் நார்மல். ஓகேவா? வெரி சிம்பிள், மறந்துடாதீங்க. சரியா? ஆல்வேஸ் ரிமெம்பர். ஸோ இதை வச்சு எப்படி எழுதுறாங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் X = 5 கொடுத்துட்டாங்க அப்படின்னா, X = 5 கொடுத்தாங்கன்னா என்னதுங்க, YZ இஸ் டேஞ்சென்ட். ஓகேவா? YZ அப்படின்றது டேஞ்சென்ட், YZ இஸ் டேஞ்சென்ட், YZ இஸ் டேஞ்சென்ட், X இஸ் நார்மல். அப்போ என்னதுங்க நார்மல் என்னதுங்க, we are parallel to that X axis. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே உருண்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னா, XY பிளேனில் உருண்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னா Z ஆக்சிஸ் எழுந்து நிற்கிறது தான் ஒரே பலி. Z ஆக்சிஸை நான் ரீச் பண்ணணும் அப்படின்னா, Z ஆக்சிஸ்க்கு நான் பார்க்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ண முடியுங்க, நான் எழுந்து நின்னா மட்டும் தான் Z ஆக்சிஸ்க்கு ஒரு பாயிண்ட் ஆச்சு டச் பண்ண முடியும். அப்படின்றப்ப நான் இந்த எழுந்து நிற்கிறப்ப எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஐ எம் parallel to Z ஆக்சிஸ். நான் இங்கே நின்றுருக்கேன், Z ஆக்சிஸ் எப்படி இருக்குது, அப்போ என்னதுங்க Z ஆக்சிஸ் இஸ் parallel to myself. இப்போ YZ பிளேன் அப்படின்றப்ப, இப்போ X = 5 அப்படின்றப்ப எனக்கு என்னதுங்க, அது YZ பிளேனை ரெப்ரசன்ட் பண்ணும், YZ இஸ் டேஞ்சென்ட், X will be normal, that is ஓகேவா, Z is normal, that is we are parallel to ஓகேவா, X is parallel to என்னதுங்க, X is parallel to YZ plane. ஓகே, X அப்படின்றது நார்மல், புரிஞ்சதா? X அப்படின்றது நார்மல், கிளியரா சார்? X ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதே தான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், Y = -9. ஓகேவா? Y = -9 எடுத்தோம். Y = -9 இந்த டைரக்ஷன் இருப்போம். Y = -9 அப்படின்றப்ப என்னதுங்க, we are parallel to ZX plane. ஓகேவா? ZX பிளேனுக்கு பேரலாக இருப்போம். ஓகேவா? தட் மீன்ஸ் எழுந்து நின்னா என்ன ஆகுங்க, டேஞ்சென்ஷியலாக இருப்போம். அதாவது ZX பிளேனுக்கு டேஞ்சென்ஷியலாக இருப்போம், Y பிளேனுக்கு நார்மலாக இருக்கும். சரியா? அதே மாதிரி Z = 3 போட்டோம் அப்படின்னா, சார் இந்த ஒரு சர்ஃபேஸ் வச்சுட்டு நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுமே ஞாபகம் வச்சுக்கலாம், எல்லா சர்ஃபேஸும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ Z = 3 அப்படின்றதுங்க XY பிளேன், XY plane is tangent. Okay, and Z is normal. Now let us see a very important thing. Sir, இந்த tangent அப்படின்னா என்ன சார் அப்படின்னு சொல்லிடுறேன். See here, the tangent is what? இப்போ இந்த சர்ஃபேஸில் நான் படுத்து உருட்டுக்கிறேன்னா, இந்த சர்ஃபேஸுக்கு நான் பேரலாக படுத்துட்டு இருக்கேன்னா, இந்த சர்ஃபேஸுக்கு நான் பேரலாக இருக்கேன்னா பர்பெண்டிகுலராக இருக்கேன்னா, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஓகேவா? சரி, இதை தான் நம்ம வீட்டோடைய தரை. ஓகேவா? இதுதான் நம்ம வீட்டோட தரை. இந்த வீட்டோட தரையில் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் உருண்டுட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே தான் நான் அப்படியே படுத்துட்டு இந்த பக்கம் உருண்டுட்டுக்கிறேன்.
இப்போ நான் உருண்டுட்டு இருந்தேன் அப்படின்னா இது என்னுடைய எக்ஸ் ஆக்சிஸ், இதனுடைய ஒய் ஆக்சிஸ். இப்போ நான் உருண்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னா இந்த சர்ஃபேஸுக்கு நான் பேரலாக இருக்கேன்னா இல்லை சர்ஃபேஸ்லேருந்து பர்பண்டிகுலராக இருக்கேன்னா, அதுதான் கொஷின். ஓகேவா? அப்போ டேஞ்சன்ட் அப்படின்னா என்னதுங்க? தே ஆர் பேரலாக. இப்போ எப்பப்பெல்லாம் டேஞ்சண்ட்டாக இருக்கீங்களோ அப்போல்லாம் அந்த சர்ஃபேஸ்க்கு பேரலாக இருக்கீங்களா? எப்பப்பெல்லாம் இப்போ இந்த சர்ஃபேஸில் இங்கே படுத்துட்டு இருக்கேன், சர்ஃபேஸில் ஃப்ரண்ட் பேக் மூவ் ஆகிட்டு இருக்கேன். அப்போ சர்ஃபேஸ் ஃப்ரண்ட் பேக் மூவ் ஆகிட்டு இருக்குன்னா சர்ஃபேஸ்க்கு பேரலாக இந்த பக்கம் அந்த பக்கம் நவுந்துட்டு இருக்கேன். ஓகே, சர்ஃபேஸ்க்கு பேரலாக சைடு அண்ட் டூ அண்ட் ஃப்ரோ மூவ் ஆகிட்டு இருக்கேன். ஓகேவா? அப்போ சர்ஃபேஸ் என்னதுங்க? எனக்கு பேரலாக இருக்குது. அப்போ எப்படி சொல்லாங்க? தென் ஐ கேன் சே இட் லைக் திஸ்: YZ இஸ் டேஞ்சன்ட் அல்லது பேரல்னு சொல்லலாமா? ZX இஸ் டேஞ்சன்ட் அல்லது பேரல்னு சொல்லலாம். XY இஸ் டேஞ்சன்ட் அல்லது பேரல்னு சொல்லலாம். சரியா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சார். ஸோ டேஞ்சென்ஷியல் மீன்ஸ் தட் மீன்ஸ் we are parallel to that surface. அந்த சர்ஃபேஸ்க்கு நம்ம பேரலாக இருக்கும். ஓகேவா? டேஞ்சென்ஷியல் மீன்ஸ் we are parallel to that surface. நார்மலாக என்னதுங்க? அந்த சர்ஃபேஸ்க்கு பர்பண்டிகுலர். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அதே சர்ஃபேஸ் இதான் என் வீடு செவரு. நான் இப்போ உருண்டுட்டு இருக்கிறேன், இப்படி படுத்து உருண்டுட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி. ஓகேவா? இங்கே தான் பெட்டில் படுத்து நான் அப்படி இந்த பக்கம் டூ அண்ட் ஃப்ரோ உருண்டுட்டு இருக்கிறேன். அப்போ இந்த சர்ஃபேஸ்க்கு நான் பேரலாக இருக்கேன். இப்போ நான் திடீர்னு செட் ஆக்சிஸை ரீச் பண்ணும். இந்த இடத்துல இருக்குது செட் ஆக்சிஸ், இதை நான் ரீச் பண்ணணும். அப்போ எப்படி ரீச் பண்ணலாங்க? நான் எழுந்து நிற்கிறது ஒன்றே ஒன்று தான். அப்போது இந்த செட் ஆக்சிஸ் என்னதுங்க? எனக்கு நார்மலாக இருக்குது. ஓகேவா? எனக்கு இந்த செட் ஆக்சிஸ் நார்மலாக இருக்குது. ஓகேவா? இந்த செட் ஆக்சிஸ் எனக்கு என்னவாக இருக்குங்க? நார்மலாக இருக்குது. நான் எழுந்து நிற்கிறது மட்டும் தான் ஒரே வழி. அப்போ செட் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா நார்மல், XY இஸ் பிளேன் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் டேஞ்சென்ஷியல் அல்லது பேரலல். சரியா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மறந்துடாதீங்க. ஓகேவா? இப்போது இதை பேஸ் பண்ணிட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸாக கொடுத்துடலாம். எனி வெக்டர் parallel to the surface is tangential சொல்லலாமா? ஒரு வெக்டார்னா நாம தான். ஓகே, ஒரு வெக்டார் parallel to surface எப்பயுமே என்ன இருக்குங்க? சர்ஃபேஸ்க்கு பேரலாக இருக்குன்னா அது டேஞ்சென்ஷியலாக தான் இருக்கும். அதே மாதிரி எனி வெக்டார், இப்போ அதே நாம் எழுந்துட்டு இருக்கோம், படுத்துட்டு இல்லாமல் எழுந்துட்டு இருக்கோம் அப்படின்னா எனி வெக்டார் perpendicular to the surface will be tangential. சரி, நார்மல் இஸ் நார்மல். படுத்துட்டு பதிலாக எழுந்துட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து என்னதுங்க? நார்மல். அதுக்கடுத்து ஒரு சர்ஃபேஸ்னு எடுத்தோம் அப்படின்னா நார்மல் காம்போனன்ட் வந்து யூனிக்காக இருக்கும். ஓகேவா? சர்ஃபேஸ்னு எடுக்கிறப்ப நார்மல் காம்போனன்ட் யூனிக். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு XYன்றது சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸில் நார்மல்ன்றது ஒரே ஒரு பாயிண்ட்டில் மட்டும் தான் இருக்கும். அப்போ அந்த இண்டிவிஜுவல் பாயிண்ட்டை சொல்லுங்கள் யூனிக் பாயிண்ட் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ எப்பயுமே ஒரு சர்ஃபேஸ்னு எடுத்தோம் அப்படின்னா நார்மல் பாயிண்ட் யூனிக்காக இருக்கும். ஓகேவா? XY சர்ஃபேஸில் நார்மல் இஸ் Z which is unique. ஓகேவா? ஸோ ஆன் சர்ஃபேஸ் normal is unique, normal component is unique. இப்போ இதே ஒரு கர்வ் எடுத்தோம் அப்படின்னா ஆன் கர்வ் ஒரு கர்வ் எடுத்தோம் அப்படின்னா டேஞ்சென்ஷியல் பாயிண்ட் வந்து யூனிக்காக இருக்கும். சார் ஒரு கர்வ்னு எடுத்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டேஞ்சென்ஷியல் காம்போனன்ட் இஸ் யூனிக். ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் லெட் மீ கிவ் அ சிம்பிள் கர்வ். எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு கர்வ் சொல்லணும் அப்படின்னா let us take circle is a curve. Okay, சர்க்கிள்ன்றது ஒரு கர்வ். சார் இந்த சர்க்கிளுக்கு இஃப் ஐ ட்ரா லைன் டேஞ்சென்ட், நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க சர்க்கிள்லேருந்து டேஞ்சென்ட் லைன் ட்ரா பண்ணுங்க அப்படின்னு இருப்பாங்க. அப்போது சர்க்கிளோடைய சர்ஃபேஸ் இது, நீங்கள் ட்ரா பண்ணுற லைன் என்னவாக இருக்குது? யூனிக்காக தனியாக தெரியுதா? அப்போது கர்வ்னு எடுத்தோம் அப்படின்னா டேஞ்சென்ஷியலாக நீங்கள் ட்ரா பண்ணுற லைன் யூனிக்காக இருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து இஃப் ரேஞ்ச் இஸ் கிவன், டிஃபரன்ஷியேஷன் பர்ஃபார்ம் பண்ணுங்கள். If range is given, perform integration. ரேஞ்ச் கொடுத்தாங்கன்னா இன்டெகிரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுங்க. If point is given, perform differentiation. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா if a point is given, perform differentiation. சரியா? ஒரு ரேஞ்ச் கொடுத்தாங்க அப்படின்னா we will perform integration. ஒரு பாயிண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா we will perform differentiation. Range is given, perform integration. Point is given, perform differentiation. ஓகே, நெக்ஸ்ட். ஓகேவா? அதே மாதிரி எப்பப்போலாம் உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்ற வார்த்தை சொல்கிறாங்களோ அப்போலாம் அது கர்வை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்ற வார்த்தை ஒன்று கேள்விப்பட்டீங்கன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா இட் ரெப்ரசன்ஸ் கர்வ். டிஸ்பிளேஸ்மெண்ட் மீன்ஸ் இட் ரெப்ரசன்ஸ் கர்வ். கர்வ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா டேஞ்சென்ஷியல் டைரக்ஷனில் தான் மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ கர்வ் பார்த்தீங்கன்னா டேஞ்சென்ஷியல் வந்து யூனிக்காக இருக்கும். ஓகேவா? ஸோ கர்வ் டைரக்டட் இன் டேஞ்சென்ஷியல் டைரக்ஷன். சார் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒன்றும் இல்லைங்க. இப்போ இங்கே இருக்கீங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கேருந்து இங்கே நகர்றீங்க, அப்போ என்ன வச்சுங்க? இட் வில் ஃபார்ம் அ கர்வ். இந்த கர்வ் பார்த்தீங்க அப்படின்னா
டேஞ்சென்ஷியல் டைரக்ஷன் யூனிக்காக இருக்கும். ஓகே, அதான் சொல்லியிருக்காங்க. கர்வ் இஸ் டைரக்டட் இன் டேஞ்சென்ஷியல் டைரக்ஷன். சர்க்கிளே ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்க்கிளை நீங்கள் தான் கிரியேட் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் சர்க்கிள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்றப்ப உங்களோட சர்க்கிள்கான டேஞ்சென்ஷியல் டைரக்ஷன் என்னதுங்க? அந்த சர்க்கிள் இருந்து ஏதோ ஒரு ப்ரொஜெக்டட் டைரக்ஷன் ட்ரா பண்ணிங்கன்னா அதுதான் டேஞ்சென்ஷியல். அப்போ அந்த மாதிரி கர்வ் இஸ் நத்திங், சர்க்கிள் இஸ் நத்திங் பட் கர்வுக்கு என்னதுங்க? டேஞ்சென்ஷியல் டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக். தட் இஸ் இன்டெக்ரல். ஃபார் எக்ஸாம்பிள் இண்டக்டர் இ வெக்டார் டாட் இஎல் வெக்டார் which will be nothing but என்னதுங்க? So this is nothing but it represents E tangential. This represents E tangential. That is length is directed in tangential direction. Length is directed in tangential direction of electric field. Okay, length is directed in tangential direction of electric field. சரி. Similarly displacement வந்தாலே கர்வ்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஏரியா அல்லது சர்ஃபேஸ்னு கொடுத்தாங்க அப்படின்னா, ஏரியா அல்லது சர்ஃபேஸ் அப்படின்னா நார்மல் டைரக்ஷன் இஸ் யூனிக். ஏரியா அல்லது சர்ஃபேஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, ஏரியானா என்னதுங்க? இது. சர்ஃபேஸ் கொடுத்தா என்னதுங்க? நார்மல் இஸ் யூனிக். கர்வ்னு கொடுத்தா டிஸ்பிளேஸ்மெண்ட் டேஞ்சென்ஷியல் இஸ் யூனிக். ஏரியாவில் சர்ஃபேஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இட் இஸ் டைரக்ட் இன் நார்மல் டைரக்ஷன். டைரக்டட் இன் நார்மல் டைரக்ஷன். தட் இஸ் ரிமெம்பர் திஸ் ஃபார்முலா. ஏரியாக்கான ஃபார்முலா, ஜென்ரல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டிஎஸ் வெக்டார் இஸ் நத்திங் பட் டிஎஸ் இன்டூ ஏஎன் கேப். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Don't forget this formula. இந்த ஃபார்முலா வச்சுட்டு பின்னாடி we will study the coordinate systems. It will be very very useful. ஓகேவா? மறந்துடாதீங்க. This formula is very very important. ஓகே, ds is nothing but ds into an cap. Similarly double integral surface integral over e vector dot ds vector equal to e normal. ஓகேவா? ஸோ ஒரு லைன் represents line, it represents surface. ஒரு லைன் அப்படின்றப்ப tangential. So double integration represents normal. ஓகேவா? ஸோ normal component of electric field is required here. Okay, normal component of electric field is required here. And one more important thing, volume is represented by scalar quantity. Volume is represented by scalar quantity. Volume is represented by scalar quantity. அவ்வளோதாங்க. These points are very very important. திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். If all three parameters are constant, it represents point. If any two parameters are constant, it represents curve. ஓகேவா? If any one parameter is constant, it represents surface. இப்போ ஒரு கர்வுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டேஞ்சென்ட் வந்து நார்மலாக இருக்கும். ஓகேவா? ஃபார் கர்வ் டேஞ்சென்ஷியல் காம்பவுண்ட் இஸ் யூனிக். ஃபார் சர்ஃபேஸ் நார்மல் காம்பவுண்ட் இஸ் யூனிக். ஓகேவா? ஸோ எனி வெக்டார் பேரல் டு சர்ஃபேஸ் இஸ் டேஞ்சென்ட், எனி வெக்டார் பர்பெண்டிகுலர் டு சர்ஃபேஸ் இஸ் நார்மல். ஓகேவா? அதே மாதிரி ரேஞ்ச் கொடுத்தாங்க அப்படின்னா வி பர்ஃபார்ம் இன்டெகிரேஷன். பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா வி பர்ஃபார்ம் டிஃபரன்ஷியேஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆல்வேஸ் ரெப்ரசன்ஸ் கர்வ். இட் மீன்ஸ் கர்வ் ரெப்ரசன்ஸ் டேஞ்சென்ஷியல் டைரக்ஷன் மோஷன். ஏரியா ஆல்வேஸ் ரெப்ரசன்ஸ் நார்மல் டைரக்ஷன் மோஷன். வால்யூம் ரெப்ரசன்ஸ் ஸ்கேலர் குவான்டிட்டி. ஓகே, அவ்வளோதாங்க. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா சம் மிஸ்லனியஸ் பாயிண்ட்ஸ். ஸோ லெட் us see a problem and we will go for next. If a vector a vector equal to 3ax cap plus 2ay cap plus 5az cap is pointing towards a plane z equal to 5, then the tangential component are the tangential and normal component of a vector along the plane are. So very simple. சார் அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா z equal to 5 அப்படின்ட்டாங்க. அப்போ z equal to 5ன்றது நார்மல். ஓகேவா? z equal to 5ன்றது நார்மல். ஓகேவா? ஸோ அப்போ என்னதுங்க, இந்த டைரக்ஷனில் என்னதுங்க, 5az இஸ் நார்மல். ஓகேவா? 5az இஸ் நார்மல். ஓகேவா? அப்போது டேஞ்சென்ஷியல் என்னதுங்க, 3ax 2ay. அப்போது x and y here z equal to 5, it represents எது என்னதுங்க, it represents surface, xy surface. ஓகேவா? with z as normal. z வந்து நார்மலாக இருக்குது. அப்போ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ the tangential component will be 3ax cap plus 2ay cap and the normal component will be 5az cap. ஓகேவா? நார்மல் காம்பவுண்ட் இஸ் 5az cap. ஐ ஹோப் இது வரைக்கும் கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கேட்டுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் சம் ஃபண்டமெண்டல்ஸ் அபவுட் யூனிட் நார்மல் வெக்டார். Some other important points: equation of line in plane in 3 dimension.
In the next video, we will start with the concept of cross product, followed by the properties of cross product, and later on we will go for dot product, followed by the properties of dot product. Once we complete that, we will go for coordinate systems, Cartesian coordinate, spherical coordinate, and cylindrical coordinate systems. Thank you.